ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம டே ரொட்டீன் பார்க்கலாம். காலையிலேருந்து என்னென்ன வேலை பண்ணேன் அப்படின்னு. இன்றைக்கி எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்தை எழுந்திரிச்சேன். நான் ஸ்கூல் குழந்தைகளுக்கு மதியானம் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தை எழுந்திரிச்சு முதல் வேலையை பாலெலாம் கறந்துட்டு பாலை கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்ற போயிட்டேன். பாப்பா தம்பி 2 பேருமே கூட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 2 பேர்த்தையுமே கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். பால் கடையில் கொண்டு போய் பாலெலாம் ஊற்றிட்டு வந்துட்டு பக்கத்துலேயே கடை இருக்கும்போது எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சமையல் வேலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, நைட்டே சாதம் கொஞ்சம் மீதமாக இருந்தது. அதை புளியை ஊற்றி கரைச்சி திவட்டி வச்சுருந்தேன். சரி, தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தோசை இருந்துச்சு, அதை ஊற்றி கொடுத்துட்டு எங்களுக்கு புளி சாதம் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் மாமா வெளியே போனால் எங்களுக்கு அளவா தானே அப்படிங்கிறதுனால புளி சாதமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவுற வேலை இருந்துச்சு. சரி, இதை முடிச்சுட்டு போயிட்டோம்னா அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எப்போவுமே மாமா இருந்தால் அவரே பால் கறந்தெல்லாம் கொண்டு போயிடுவார். அவர் இல்லாதனால மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு பால் கறக்கிற வேலை இருந்ததுனால முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அவங்க ஸ்கூல் மதியானதுனால சாப்பாடும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். பாத்திரம்லாம் விலை கழுவி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி இப்படி தான் ரொட்டீன் போச்சு. உங்களுக்கு பால் கறக்கும் முறை வீடியோ அப்படி பார்க்கணும் வேணும் அப்படின்னா இதுலேயே நான் கொடுக்குற கீழே பாருங்கள். ஃபுல் வீடியோவாக எப்படி பால் கறக்கிறது எந்த மாதிரிலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் ரொட்டீன் போச்சு. ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணீங்க, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.